அருந்தமிழே, அன்னை தமிழே, தினம் தினம் எங்களுக்கெல்லாம் ஏற்றமிகு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கும் அன்னை தமிழை வணங்கி இந்த நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா வேலுசிவா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஐயா முகுந்தன் முரளி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு பேச்சுக்கள் கொடுக்க கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்கள், ஆசான்கள் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் சேனல் வழியாகவும் நேரடியாகவும் கண்டு கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச இருக்கின்ற தலைப்பு பண ஈர்ப்பு வாஸ்து பலன் அப்படின்னு நம்ம தலைப்பில் பேச இருக்கிறோம். பண ஈர்ப்பு அப்படின்னாவே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் பொருளாதார மேம்பாடு, அடுத்தது நோயில்லா பெருவாழ்வு, அடுத்தது மிக்க மகிழ்ச்சி. இது மூன்று தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரமான ஒரு விஷயம். இது மூன்றும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதை விட வேற சிறந்த வாழ்வு இருக்க முடியாது. அந்த வகையில் தான் அந்த பொருளாதார மேம்பாடை பற்றி அந்த வாஸ்து பலனை எப்படி நம்ம அடைய முடியும் அதன் மூலமாக அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் நாம் பேச இருக்கின்றோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்து அப்படிங்கிறது கட்டடம் கட்டுவதற்கு முன்பு நாம் யாரும் பார்ப்பதில்லை. கட்டடம் கட்டும் பொழுது தான் நம்ம வாஸ்துவை நாம் பார்க்கிறோம். ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த கட்டடம் கட்டுவதற்கு முன்பு அந்த மனை தேர்வு அப்படிங்கிறதுலேருந்து நம்மளுடைய வாஸ்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மனை தேர்வு நம்ம எப்படி இருந்தால் அந்த நம்மளுடைய பொருளாதார மேம்பாடு, அதாவது பணம் அப்படிங்கிற அந்த பொருளாதார மேம்பாடு எப்படி சிறக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மனை தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு பிளாட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த பிளாட்டை போய் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்த முதல்ல பார்க்கணும், ஆய்வு செய்யணும். இது இந்த காலத்துக்கு ஏற்புடையது அல்லதான். இருந்தாலும் நீங்கள் ஒரு சிறந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இதுதான் சித்தர்களுடைய நூல்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சித்தர்கள் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே அந்த விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் நிறைய இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவங்க கூட இந்த மகான்கள், ரிஷிகள், சித்தர்களுடைய அந்த வானவியல் ஆராய்ச்சி நூல்களை வைத்துத்தான் இப்பொழுது அந்த சயின்ஸை டெவலப் பண்ணி ராக்கெட் விடுவதாகலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். அப்போ வாழ்க்கையிலுடைய அத்தனை விஷயங்களுக்கும் சித்தர்கள் தான் ஆதாரம். அப்போ அவர்கள் சொல்வதில் எந்தவித குழப்பமும் நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த மனை தேர்வு அப்படிங்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு பிளாட்டு போட்டாங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல பார்க்க வேண்டியது அந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கணும், புரியுங்களா? அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாத இடத்துல தான் அந்த பிளாட் இருந்தது அப்படின்னா தான் அதை நம்ம தேர்வு செய்யணும். அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கின்ற இடங்கள், அதனுடைய அருகாமையில் உள்ள இடங்கள், அப்புறம் மயானம் இருக்கின்ற இடங்கள், அப்புறம் அந்த ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், இது பக்கத்தில் இருக்கின்ற இடங்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நாம் மேக்சிமம் அவாய்ட் செய்திருந்தோங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும்னா, இப்போ இந்த இடத்துல தானே வீடு எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தோன்றும். ஆனால் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தவிர்த்தாலே உங்களுக்கு ஒரு சுபிச்சமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கணும். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென்மேற்கு உயர்ந்திருக்கணும், தெற்கு பக்கம் உயர்ந்திருக்கணும், மேற்கு பக்கம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பள்ளமாக அந்த பரப்பில் பள்ளமாக இருந்தால் கூட அந்த பள்ளத்தை சரி செஞ்சு பிளாட்டு போட்டு கொடுக்குறாங்க. அது சரி கிடையாது. இயற்கையுடைய அமைப்பு எப்படி அந்த இடம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போதுதான் அந்த வாஸ்துடைய பலன்கள் இருக்கும். அப்போ அந்த மனையை தேர்ந்தெடுத்தால் தான் அந்த பண ஈர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? பண ஈர்ப்பு என்றால் அந்த தொழில் மூலமாக நம்ம மேம்பாடு அடைய முடியும். இதுதான் மிக மிக முக்கியம். அப்போ தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உங்களுக்கு அந்த இடம் உயர்ந்திருக்கணும், இயல்பாகவே இயற்கையாகவே உயர்ந்திருக்கணும். நீங்கள் மண்ணை கொட்டி அந்த கல்லை வச்சு இது பண்ணி அது காம்பன்சேட் பண்ணுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அப்படிதான் நம்ம பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இது இயற்கையான ஒரு அமைப்பு. இதுதான் சித்தர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு விஷயங்க. அப்போ தென்மேற்கு இயல்பாகவே அந்த இடம் உயர்ந்திருக்க வேண்டும், தெற்கு பகுதி உயர்ந்திருக்க வேண்டும், மேற்கு பகுதி. அப்போ அந்த இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் விட வடகிழக்கு தாழ்ந்ததாக இருக்க வேண்டும். அதை நாம் தேர்வு செய்யணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம்
பள்ளமாக இருக்கும், அந்த பக்கம் உயர்ந்திருக்கும். அப்போ இந்த பக்கம் மண்ணை கொட்டி நிறைவு ஈக்குவல் பண்ணிடுவாங்க, இல்லை கொஞ்சம் உயரமாக வச்சுக்குவாங்க. இதுதான் நம்ம பார்க்குற விஷயம். அப்போ அந்த வடகிழக்கு இயற்கையாகவே பள்ளமாக அமைந்திருக்க வேண்டும். இதுதான் சித்தர்கள் கூறுகின்ற அந்த விஷயம். புரியுதுங்களா? இது நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மனையை தேர்வு செஞ்சீங்க, நீங்கள் 50% அந்த வாஸ்து பலனில் பெறக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒரு பிளாட்டு போடுறாங்கன்னு வச்சிங்களேன், மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செவ்வகம், சதுரம் இந்த மாதிரி பிளாட்டு தான் போடுவாங்க. அதற்கு அப்பாற்பட்ட அந்த உருவங்கள் இருக்கின்ற மனைகளை நாம் தேர்வு செய்யக்கூடாது. சில பேர் ரவுண்டாக இருக்கும், சில பேர் கிராஸாக இருக்கும், அந்த மாதிரி மனைகளை தேர்வு செய்யக்கூடாது. அது இப்போ பெரும்பாலும் போடுறதில்ல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மனைகளை வந்து அப்படி போடுறாங்க நிறைய இடத்துல. அப்போ அந்த மனைகள் நம்ம வந்து வாங்கினா கூட அதை வந்து சதுரித்து கரெக்டாக செவ்வகமாகவோ இல்லை சதுரமாகவோ தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் நம்ம வந்து பண ஈர்ப்பு அப்படிங்கிறது அது மூலமாக நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோம், இப்போ செவ்வகம், சதுரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். அப்போ அந்த சதுர மனைகள் அப்படின்னு வாங்கும் பொழுது இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் அந்த சதுர மனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நீதி, நேர்மை, நாணயத்தோடு இருந்தால்தான் அது உங்களுக்கு வந்து புகழ், பேர் இதெல்லாம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும். அப்ப அந்த அந்த மனை, சதுர மனைகளை குடியிருப்பவர்கள் வந்து அந்த நீதி நேர்மை கொஞ்சமாவது குறைவு ஏற்பட்டால் உங்களை அப்படியே டவுன் பண்ணிடும். அப்ப அந்த சதுர மனைகள் குடியிருப்பவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் அதை வாங்கணும். இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதுரமாக இருக்கின்ற அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுடைய கருவறை தான் சதுரமாக இருக்கும். அப்ப அந்த கருவறை எப்படி நம்ம அந்த கோயிலுடைய சாமி விக்கிரகம் இருக்கின்ற அந்த சிலை இருக்கின்ற இடம் வந்து சதுரமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல எந்தவித ஒரு விருப்பமான விஷயங்களும் இருக்காது. புரியுதுங்களா? எப்பயும் அந்த இடத்துல நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும். அதே போதுதான் அந்த சதுரமனைகள் குடியிருப்பவர்களுடைய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அதாவது சாதாரணமாக ஒரு பொய் சொல்வது கூட அங்கே கூடாது. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி இருந்தால்தான் நீங்க அந்த சதுரமனையை தேர்ந்தெடுக்க முடியும். இப்ப இந்த காலகட்டத்தில் அது மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு உங்களுடைய பார்வைக்கு அதை நான் விட்டு விடுகிறேன். அப்ப சதுரமனை இருப்பதிலே பெஸ்ட். ஆனால் இதுல இன்னொரு விஷயம், இந்த விஷயம் இருக்கின்றது, அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வகமனை. செவ்வகமனை வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு மனையாகும். அப்ப இந்த 2 மனைகளை தவிர்த்து நீங்க மற்ற மனைகளை, மற்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராவர்சியாக உள்ள அந்த அளவுகள் உள்ள மனைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களை வந்து அந்த டவுன் பண்ணிடும். அதனால இந்த செவ்வகம், சதுர மனைகளை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கு இது மிகச்சிறந்த மனைகளாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனை தேர்வு அப்படிங்கும் பொழுது அதில் மண் எல்லாமே சார்ந்துதான் இருக்கும். அப்ப அந்த மண் என்ன விதமான ஒரு மண்ணாக இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், செம்மண் பூமி அல்லது கல்மு நிறம் கலந்த செம்மண், இது மாதிரியான மனைகளை நாம் தேர்ந்தெடுப்பது. அந்த இடத்தில் நம்ம வந்து பிளாட் வாங்கினோம்னா நமக்கு சிறப்பான ஒரு வாழ்வை கொடுக்க அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. மற்ற நிலங்கள் இருக்கலாம், ஆனா அது வந்து குறைவான பலன்களை கொடுக்கும், ஆனா பச்சை நிறம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதனால செம்மண் கலந்த பூமி, கருமண் கலந்த அந்த பிளாட்ல வந்து நம்ம வீடு கட்டும் பொழுது இந்த பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதன் மூலமாக கிடைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அந்த மனை தேர்வில் நம்ம சில வகையான டெஸ்ட் பண்ணி அந்த மனையை தேர்வு செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போதான் அதை வாழ்வில் சிறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனைகளை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1 அடி ஆழம் 1 அடி அகலம் அந்த குழி வெட்டி நம்ம அதில் தண்ணி விட்டுட்டு வந்துட்டு மாலை நேரங்களில் தண்ணி விட்டுட்டு காலையில் வந்து பார்க்கும் பொழுது அந்த மனையில் அந்த குழியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தோ அல்லது சேரும் சகதியுமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மனையை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். அதன் மூலமாக நமது வாழ்வு சிறக்கும். அதற்கு மாறாக அந்த நீர் இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப வறட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த வண்டு ஏதாவது ஓடி இருக்கின்ற அந்த தடயங்கள் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மனைகளை நாம் தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம், ஈஸி தான் அது. புரியுதுங்களா? ரொம்ப சிரமமான ஒரு டெஸ்ட் கிடையாது. அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே போன்று 1 அடிக்கு 1 அடி ஆழம் அகலம் குடி வெட்டி அந்த இடத்துல 4 புறங்களிலும் அந்த அகல் விளக்கு வைத்து நம்ம வழிபடும் பொழுது அந்த 4 அகல் விளக்குகளும் பிரகாசமாக
எரிந்தால் அந்த மனை வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அதன் மூலமாக என்னன்னா அது ஒரு சயின்ஸ் அதில் அடங்கி இருக்குதுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் சித்தர்கள் சொல்கின்ற விஷயங்களில் ஒரு அறிவியல் அது அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். அது நம்ம உங்களுக்கு பின்னாளில் இந்த சயின்ஸை பற்றிய விஷயங்களை நான் விரிவாக சொல்கிறேன். அப்ப அந்த அகல் விளக்குகளில் 4 அகல் விளக்கு 3 இது மாதிரி பிரகாசமாக எரிந்தால் அந்த மனையை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். 2க்கு கீழ் மனை விளக்கு தான் எரியுது, இல்லை மொத்த விளக்குமே எரியல அப்படின்னா அந்த மனையை கண்டிப்பாக தேர்வு செய்யக்கூடாது. இதுவும் ஒரு எளிதான ஒரு டெஸ்ட் தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழி வெட்டுறோம் இல்லைங்களா, ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த குழி வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை மேலே எடுத்துட்டு திரும்பி அந்த மண்ணு கொண்டு அந்த குழியை மூடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மண் மீதியானால் அது வந்து சிறந்த மனை அப்படின்னு ஒரு அர்த்தங்க. மண் வந்து கரெக்ட் சரியா இருக்குதுன்னா அதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மண் பத்தவில்லை என்று சொன்னால் அது வந்து அந்த மனையை வாங்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மண் மீதியாகும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொருளாதாரத்தை அந்த மனையானது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த சோதனைகள், இந்த பரிசோதனைகள் எல்லாம் ஒரு எளிதான பரிசோதனைகள். இதற்கு நீங்க வந்து பெருசா மெனக்கிட தேவையில்லை, பெருசா செலவு பண்ண தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் நிறைய செலவுகளை செய்து கொண்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அதான் தேவையில்லை. ஏன்னா சித்தர்கள் சொல்றது வந்து எல்லாமே எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய நூல்களில் எங்கு தேடியாலும் உங்களுக்கு எளிமையான ஒரு சாமானியன் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் அவர்கள் இந்த வாஸ்து விஷயத்தில் சொல்கிறார்களே தவிர மற்ற ஒரு காஸ்ட்லியான விஷயத்தை அவங்க எந்த இடத்துலையுமே சொல்றது கிடையாது. ஆனால் இந்த எளிய தேர்வு முறைகளை நம்ம பின்பற்றி அந்த மனைகளை நம்ம தேர்வு செய்யும் பொழுது அந்த பணத்தை, அதாவது பொருளாதாரத்தில் மேம்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்னும் தேர்வு நிறைய இருக்குதுங்க. அந்த தேர்வுல இது மிக முக்கியமான தேர்வு மட்டும் நான் சொல்றேன். அதெல்லாம் பேசணும்னு இன்னும் டைம் பத்தாது. அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே பயந்து போய் தான் இருப்பாங்க சமுதாயத்தில். ஒரு குத்து மூளை குத்து வருது, அந்த குத்து வருது அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக நிறையா குத்துலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜன்னல் குத்து, வாசல் குத்து அப்படிலாம் எந்த இடத்துலையுமே சித்தர்கள் சொல்வது கிடையாது. தெருக்கூத்து மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறார்கள். தெருக்கூத்து என்பது பற்றி பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு நேராக நம்ம ரோடோ அல்லது ஒரு தெருவோ வந்து குத்தும் பொழுது அது தெருக்கூத்து அப்படிங்கிற. இதில் நல்ல தெருக்கூத்து, கெட்ட தெருக்கூத்து அப்படின்னு 2 வகையாக அவங்க சொல்கிறாங்க. நல்ல தெருக்கூத்து அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதிகளில் கிழக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் வருகின்ற அந்த தெருக்கூத்து நமது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய, கண்ணை மூடிட்டு அந்த பிளாட்டை வாங்கலாம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதை வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அந்த தெருக்கூத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதே பார்த்தீங்கன்னா வடமேற்கில் வடக்கு பக்கம் இருந்து வருகின்ற அந்த தெருக்கூத்து வந்து கெட்ட தெருக்கூத்து, அதில் வந்து பலன்கள் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. அதே மேற்கு பகுதியிலிருந்து, அந்த வடமேற்கு திசையில மேற்கு பகுதியிலிருந்து வருகின்ற அந்த தெருக்கூத்து வந்து 100% பலன்களை தரும், அதாவது பொருளாதார மேம்பாட்டை தரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்மேற்குல மேற்கு பகுதியிலும் சரி தெற்கு பகுதியிலும் சரி வருகின்ற அந்த தெருக்கூத்து 100% கெட்ட பலன்களையே தான் தரும். அப்ப அந்த மாதிரி தெருக்கூத்து இருக்கின்ற அந்த மனைகளை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மனை வாங்குவதற்கு முன்பே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்டே வந்து இந்த வாஸ்து பத்தி கேட்கும் பொழுது, நான் வீடு கட்டிட்டேன் சார், இந்த மாதிரி தெருக்கூத்து இருக்குன்னு சொல்றாங்க, அது சொல்றாங்க அப்படின்னா அந்த தெருக்கூத்து புதிதாக வருவதல்ல. நீங்க மனையை தேர்வு செய்வதற்கு முன்பே அந்த தெருக்கூத்து இருந்திருக்கும், அந்த சாலைகள் இருந்திருக்கும், அந்த ரோடு இருந்திருக்கும். அப்ப நீங்க தான் அதை ஒரு மனை வாங்கும் பொழுது ஒரு நல்ல வாஸ்து ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று அதை நீங்க வாங்க வேண்டும். ஏற்கனவே நாம் சொன்னது போல கட்டடத்துக்கு பின்னாடி, கட்டடம் கட்டும் பொழுது வாஸ்து பார்ப்பது விஷயம் இல்லை, கட்டடத்துக்கு முன்பு வாஸ்து பார்ப்பது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல வர தெருக்கூத்துல பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்திலிருந்து வருகின்ற தெருக்கூத்து வந்து உங்களுக்கு கெட்ட பலன்களையே தரக்கூடிய ஒரு தெருக்கூத்தாக இருக்கிறது. அதே மாதிரி தெற்கு பகுதியிலிருந்து வருகின்ற தெருக்கூத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கும். இதுதான் தெருக்கூத்தினுடைய தன்மைகள். அப்ப நீங்க தெருக்கூத்தை பத்தி நீங்க பயந்துக்கவே தேவையில்லை. சில பேர் வந்து இப்ப புதுசா சொல்லுவாங்க ஜன்னல் குத்து, வாசல் குத்துலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே தேவையில்லை. அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு, எந்த ஒரு வீட்டுக்கும் ஒரு அரண் போன்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்க காம்பவுண்டு போட்டுட்டீங்கன்னு வச்சீங்களேன், உங்களுடைய பொருளாதார மேம்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த காம்பவுண்ட் நீங்க போட்டுட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு அது ஒரு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் யாராவது செய்தார்களா என்று சொன்னால்
அந்த வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டை பாதிக்காது, உங்களை பாதிக்காது. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். சரி சார், இப்போ வந்து நம்ம நிறைய டவுன்லாம் அப்படி காம்பவுண்டு போட முடியாது, இடப்பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்ப இடப்பற்றாக்குறை இருந்தால் கூட நீங்க அதற்குண்டான விஷயங்களை வாஸ்து ஆலோசகரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் அந்த வீட்டை வந்து சரி செய்து கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இனிமேல் புதிதாக வீடு கட்டுவர்கள் காம்பவுண்டு இல்லாமல் நீங்க வந்து வீடு கட்டாம இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இந்த காலத்தில் வரும். அதுதான் மிக மிக முக்கியம். காம்பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக காம்பவுண்ட் இருக்கிறது. அப்ப அது உங்களுக்கு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கும். அப்ப எந்த திசையில நாம அந்த காம்பவுண்டுடைய வாசல் படி வைக்கிறோம்னா அந்த வீடு எந்த திசையில் இருக்கிறதோ, அதாவது கிழக்கு பார்த்த வீடா, மேற்கு பார்த்த வீடா, தெற்கு பார்த்த வீடா, அதுக்கு தகுந்தால் போது அந்த காம்பவுண்டை வந்து நம்ம அதனுடைய கேட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதற்கு நீங்க ஆலோசனை பெற்று நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்ப காம்பவுண்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அது உங்களுக்கு பொருளாதாரத்தை உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும். இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைகளிலும் என்னென்ன விஷயங்கள் இருந்தால் நமக்கு மிகுந்த வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வாயு திசைன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வடமேற்கு திசை அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தாபனம், அதாவது நீங்க ஒரு தொழில் செய்றீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆபீஸ், வடமேற்கு திசையில ஒரு ஆபீஸ் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த தொழில் வந்து மேம்பாடு அடையும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு எளிதாக கிடைக்கும். இப்போ உங்கள் தொழிலில் எந்த ஒரு பொருளுமே சரியா விற்கலன்னு வச்சிங்களேன், அந்த வடமேற்கு திசையை மட்டும் நீங்க வச்சு பாருங்க. வாயு திசைங்கிறதுனால அது காற்று, வாயு திசைங்க அப்படின்னு காற்று பூதம் தான் அது. அப்போ காற்று எப்படி பறக்குதோ அது மாதிரி பறந்துடும். அந்த மாதிரி வியாபார பொருள்களை அந்த இடத்துல வைத்தா, அதற்காகத்தான் நம்ம அந்த வாயு திசையில வந்து நம்மளுடைய ஆபீஸோ அல்லது மற்ற நம்ம தொழில் ஸ்தாபனங்களையோ அமைக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த வாயு மூலையானது இருக்கின்றது. அப்ப அந்த வாயு மூலை நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களை அப்படியே டவுன் பண்ணிடும். புரியுதுங்களா? அப்ப அது தொழிலுக்கு ஏற்றவுடைய மூளை. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வீட்டுல திருமணமாகாத பெண்கள் யாராவது இருந்தால் அந்த வாயு மூலையில் அவர்களுக்கு படுக்கறை அமைத்து கொடுக்கும் பொழுது முதிர்கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல அந்த வாயு மூலையில அவங்களுக்கு பெட்ரூம் அமைச்சு அதை அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிதில் திருமணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாயு மூலை மூலமாக கிடைக்கும். இது ஒரு சிறப்பு அந்த வாயு மூலைக்கு. பொருளாதாரத்திலும் மேம்பாடு அடையலாம். இந்த மாதிரியான சிறப்புகளும் அதுக்கு இருக்கிறது. அப்ப அந்த வாயு மூலை எந்த விதத்திலும் கெடாமல் நாம் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வாயு மூலை தான் நமக்கு தொழிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலையாக இருக்கிறது. இப்ப ஒரு விஷயம், ஒரு 10க்கு 10 ரூம் தான், ஒரு ரூம் தான் எடுத்திருக்கிறோம் ஒரு ஆபீஸுக்காக. அப்ப எப்படி சார் அதில் வாயு மூலையில ரூம் எப்படி சார் போட முடியும், ஒரே ரூம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த வாயு மூலையில நீங்க அந்த 10க்கு 10 ரூம்ல அந்த வாயு மூலையில ஒரு விளக்கு ஏற்றுங்கள். நெய் தீபமா இருந்தாலும் சரி, அல்லது ஆமனுக்கு எண்ணெய், இது மாதிரி ஏதாவது ஒரு தீபம் தினந்தோறும் அந்த வாயு மூலையில் ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த தொழில் மேன்மையடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலையில நமக்கு மிக சிறப்பான ஒரு மூலை. அதை நாம் வந்து சரியாக பயன்படுத்த தவறி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே உங்களை வந்து ரொம்ப டவுன் பண்ணிடும். அப்போ அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்துக்குரிய அதிபதி, அதான் நிதி பகவான் இருக்கக்கூடிய அந்த மூலை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த தம்பதிகள், அதாவது இளம் ஜோடிகள் தங்கக்கூடிய ஒரு பெட்ரூம் படுக்கை அறையை அந்த இடத்துல வந்து அமைத்து நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு அந்த சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல தான் நம்ம அந்த பணத்தை வைக்கக்கூடிய ஒரு அந்த பீரோ, மற்றபடி அந்த கபோர்டு இந்த மாதிரியான செட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சிங்களேன். அப்ப பணம் வருகின்ற பணம் தங்குகின்ற ஒரு தன்மை அந்த திசைக்கு இருக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா தென்மேற்கு திசை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறா பயன்படுத்திடுறாங்க. அந்த இடத்துல வாசல் வைக்கிறது அல்லது அந்த இடத்துல வேறு வகையான அதாவது கிச்சன் அமைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிடுவாங்க தெரியாம. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி பண்ணீங்கன்னா அந்த வீட்டில் நீங்க வந்து குடியிருக்கவே முடியாது. இதுதான் அது சொல்லுகின்ற ரகசியம். அப்ப அந்த தென்மேற்கு திசையில நம்ம அந்த பணம் வைக்கின்ற ஒரு பீரோக்குள்ளையோ அல்லது கபோர்டு போன ஒரு செட்டப் செய்து வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பணம் மேலும் மேலும் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த திசையில் இருக்கிறது. அது மேக்சிமம் அந்த பெரிய படுக்கை அறையாக அது இருப்பது ரொம்ப நல்லது. அப்ப அந்த இளம் தம்பதிகள், அந்த தம்பதிகள் யார் அந்த வீட்டினுடைய உரிமையாளரான தம்பதிகளோ அவங்க பயன்படுத்துறதுக்கு அந்த பெட்ரூம் அமைக்கணும். புரியுதுங்களா? இது மிக மிக சிறப்பு. அப்போ வாழ்வில் எல்லா வளங்களையும் அந்த தென்மேற்கு திசையை நம்ம பயன்படுத்தும் பொழுது, அப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு.
தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் அக்னி மூலை அப்படின்னாவே உங்களுக்கு சமையலறை வைக்கக்கூடிய ஒரு அறை தான். இதுக்கு மாற்றாக வேறு அறைகளை வைக்கும் பொழுது அது மிகுந்த சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அறையாக இது மாறிவிடும். அதனால் சமையலறை வைப்பது தான் அது வந்து சாலச் சிறந்தது. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நாம் சொல்லுவோம். ஏன் வாயு மூலையில் சமையலறை வைக்கலாம்னா வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, அவ்வளோதாங்க. இப்போ நாம் சொல்றது உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் நம்ம இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறோம். மற்றபடி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குது அப்படின்னா இருக்குது, புரியுங்களா? ஆனால் இப்போ நம்ம சொல்ற விஷயங்களை நம்ம சரியா செய்யும் பொழுது அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு டவுனே இருக்காது. அந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் வந்து சொல்றோம், புரியுதுங்களா? அப்ப அந்த அக்னி மூலை அப்படிங்கிறது சமையலறைக்கு ஒரு உகந்த ஒரு மூலையாக இருக்கிறது. அப்ப அந்த சமையலறை மட்டும்தான் அந்த அக்னி மூலையில் அமைக்க வேண்டும். அப்ப அமைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த அக்னி மூலையில் அந்த சமையல் அறை அமைத்து விட்டு நீங்க அந்த இடத்துல எந்நேரமும் ஒரு 24 மணி நேரமும் ஒரு விளக்கையோ அல்லது பல்பு வெளிச்சம் அந்த இடத்துல வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா இன்னும் உங்களுடைய பொருளாதார மேம்பாடுக்குண்டான ஒரு வாய்ப்பை அந்த அக்னி திசையில் அமைக்கப்பட்ட சமையலறை உங்களுக்கு வந்து கொடுக்கும், புரியுதுங்களா? இது ரொம்ப சிறப்புங்க. இதை வந்து மேக்சிமம் யாரும் சொல்ல இருக்க மாட்டாங்க. சித்தர்கள் அவருடைய நூல்களில் இதை சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதும் சமையலறை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு விஷயமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசை, இது வந்து ஒரு புனிதமான திசையாக நமது நூல்களிலே காணப்படுகிறது. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில தண்ணி தொட்டி அமைச்சுக்கலாம். வீட்டுக்கு உள்ள அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூஜை அறை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற அறைகள் அமைக்கலாம், இப்போ குழந்தைகளுக்கு விளையாட்டு அறை, படிப்பறை அப்படின்னு அமைக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பூஜை அறை இந்த மூலையில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி இந்த மூலையில நம்ம ஒரு குப்பை கூலங்களை வந்து சேர்க்கவே கூடாது, அந்த இடத்துல வந்து ஃப்ரீயா விட்டுறணும். அறைகள் அமைச்சா இந்த மாதிரி பூஜை அறை அமைச்சிக்கலாம், புரியுதுங்களா? அப்போ வடக்கு பக்கம் பார்த்தோ அல்லது கிழக்கு பக்கம் பார்த்தோ அந்த சாமி படங்களை வைத்து வழிபடக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வடகிழக்கு திசையில் நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்ப அதற்கு வந்து உகந்த ஒரு திசை. சில பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, சார் தெரியாம வடகிழக்கு வந்து பாத்ரூம் கட்டிட்டாங்க, அது இப்போ வந்து செட் பண்ண முடியல அப்படின்னா அந்த பாத்ரூம் வந்து மூடிட வேண்டியதுதான், மூடிட்டு அதை வேற இடத்துல திசைக்கு மாத்திர வேண்டியதுதான். அப்போ அந்த இடத்த ஃப்ரீயா விட்டுற வேண்டியது, அந்த இடத்துல வேற எதுவும் பண்ணாம அதை பாத்ரூம் எடுத்துட்டு பண்ணிட வேண்டியது. அப்படிதான், அப்பதான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும். ஏன்னா வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான திசை. ஏன்னா 2 பக்கமும் உங்களுக்கு வந்து உச்சப்பகுதிகள் வருகிறது. வடகிழக்கு கிழக்கு பகுதியிலும் சரி, வடக்கு பகுதியிலும் சரி, அது வந்து உச்ச பகுதிகளாக இருக்கிறது. அப்ப அந்த திசையை நம்ம வந்து ஒரு அசுத்தமான இடமாக நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி நம்ம சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார மேம்பாடு மீண்டும் மீண்டும் வளர்ச்சி, எப்பயுமே டவுன் ஆகாது, புரியுங்களா? அப்ப அந்த வடகிழக்கு திசைக்குன்னு ஒரு தன்மை இதுதான். அப்ப அந்த திசைகளை இந்த பூஜை அறை அமைக்கிறது தான் மிக மிக சிறந்தது. வேற எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூம்ஸ் கூட அந்த இடத்துல அமைக்கலாம், ஆனா சிறந்தது வந்து பூஜை அறை தான். இதை நீங்க நம்ம கவனமாக கொள்ளணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சில வகையான விஷயங்களை நாம் சொல்லலாம். அதாவது பரிகாரங்கள், அதாவது நம்ம இப்போ தவறுதலாக பண்ணிட்டாங்க, அதாவது 100% வந்து வாஸ்து குறைபாடு இருந்தால் அது வந்து குறைபாடு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப அந்த வாசுவை முதலிலே நாம் வந்து சரி செய்திருக்க வேண்டும். பின்னாடி இப்போ வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இடிச்சுட்டு அதை மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. அப்ப அந்த 100% அல்லாமல் கொஞ்சம் குறைபாடு இருக்கின்ற வாசு குறைபாடு உள்ள அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார மேம்பாடு அடைவதற்குண்டான சில வகை விஷயங்களை நாம் வந்து சொல்லலாம். அது பரிகாரம் நாம் சொல்ல முடியாது. சில வகையான மரங்களை, செடிகளை அந்த இடத்துல நம்ம வளர்த்தும் பொழுது, சில வகையான படங்களை நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது, சில வகையான விஷயங்களை அந்த வீட்டில் செய்யும் பொழுது அந்த சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள், புரியுதுங்களா, அந்த குறைபாடுகள் நீங்கி உங்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா துளசி மெயினாக நம்ம அந்த வீட்டில் நம்ம வளர்க்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி தென்னை, முக்குனிகள் என்று சொல்லப்படுகின்ற மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து அந்த வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா சில சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகளை அவை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த மரங்கள், செடிகள் எல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டும்பொழுது நம்ம என்ன வகையான மரங்களை நாம் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறந்த விஷயத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதாவது பட்டுப்பூன மரங்கள்,
அப்படிலாம் அது வந்து எந்த மரமாக இருந்தால், இப்போ தேக்கு மரம் தான் சிறந்தது நம்ம சொல்கிறோம். அப்போ தேக்கு மரமே பட்டு போன மரங்கள், அதே மாதிரி இந்த இடி மின்னலில் வந்து தாக்கி அதில் உயிரிழந்த மரங்கள், அதே மாதிரி தானாகவே காய்ந்த மரங்கள், இது மாதிரி தானாகவே மலைக்கு வெள்ளத்துக்கு எல்லாம் விழுந்த மரங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இது மாதிரி மரங்களை தவிர்த்து விட்டு சில வகையான முக்கியமான மரங்கள் என்னவென்று சொன்னால் தேக்கு மரம் வந்து பயன்படுத்துவது சிறந்ததுங்க. புரியுதுங்களா? தேக்கு தான் 100% ஒரு வாஸ்து குறைபாட்டை போக்குகின்ற ஒரு மரமாக கருதப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் தான் வீடு கட்டிருப்பாங்க. அரண்மனை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், தேக்கு மரம் தான். ஒரு பீஸ் கூட வேறு மரம் இருக்காது. புரியுதுங்களா? ஆனால் நம்ம இப்போ பொருளாதார சூழல் காரணமாக அந்த தேக்கு உங்களால் பயன்படுத்த முடியலன்னு வச்சுங்க, ரொம்ப விலை கம்மியான மரங்களை வாங்கியும் பயன்படுத்த, அதுலேயும் பலன் இருக்கிறது. இப்போ மருது விலை கம்மியாக இருக்குது, வேப்ப மரம் விலை கம்மியாக இருக்குது, வேங்கை மரம் விலை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி மரங்களை எல்லாம் வாங்கி நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம வீடு கட்டுவதற்கு பயன்படும். ஆனால் அதில் என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் கலப்படமான மரங்களை வாங்கக்கூடாதுங்க. அதாவது தேக்கு ஒரு மரத்தை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வேறு மரங்களை போட்டு தேக்கு இதையும் கலந்து கதவு செஞ்சு போடுறது, ஒரே மரமாக வாங்கி அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். கலப்பட மரங்களை நாம் வந்து பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் வெகுவாக குறைந்து விடுகிறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதி மரங்கள் அப்படின்னு நம்ம கிராமத்தில் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஒரு வகையான மரங்களையே வாங்கி அந்த வீட்டை கட்டும் பொழுது உங்களுக்கு அந்த பொருளாதார மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும். இருக்கிறதே பெஸ்ட்டு தேக்கு மரம். அதை சரியாக வாங்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா மருது அதுக்கு அடுத்த கேட்டல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வேங்கை மரம், அதுக்கப்புறம் வேப்ப மரம், இது மாதிரியான மரங்களை வாங்கி நாம் பயன்படுத்தலாம். இன்னும் சில மரங்கள் இருக்கிறது, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய மரங்களாக இன்றளவும் சித்தர்களால் கருதப்படுகிறது, இன்றளவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு, ஒவ்வொரு தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு வேதியியல் மாற்றம் அந்த மரத்தினுடைய செல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வீட்டில் வசிக்கும் அந்த உயிர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த மனிதர்கள் அந்த வீட்டில் வசிக்கும் பொழுது அந்த சிறப்புகள் எல்லாம் அவர்களுக்கு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செடிகள் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த வகையான செடிகளை நம்ம வந்து வளர்த்தலாம். அப்புறம் வீடு கட்டுவதற்கு மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கருங்கல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. கருங்கல் வந்து மேக்சிமம் நிலமட்டத்துக்கு கீழே போடுறது, அதாவது வெளியில் தெரியாத ஒரு அந்த நிலமட்டத்துக்கு மட்டும்தான் அந்த கருங்கல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம வெள்ளை கற்கள், அதாவது சைஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே ஒரு 4-5 வரி வைக்கணும், இந்த கட்டடத்தை உயர்த்தணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு அந்த கருங்கல்லே கட்டிடுவாங்க. ஒரு அடி 2 அடி அப்படி கட்டிடுவாங்க. அது கூடாது. கருங்கல் நிலமட்டத்துக்கு அடியில் மட்டும்தான் கருங்கல் இருக்க வேண்டியமே ஒழிய நிலமட்டத்துக்கு மேலே தெரிகின்ற அந்த இடம் வந்து வெள்ளை கற்களோ அல்லது பழுப்பு நிற கற்களோ தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அதுதான் உங்களுக்கு செல்வ சிறப்பை கொடுக்கும். புரியுங்களா? அதற்கு மேலே நம்ம செங்கல் வச்சு கட்டிக்கலாம். அது பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால கருங்கல்லை வந்து வெளியில் தெரிகின்ற மாதிரியாக விஷயங்களை அந்த கருங்கல்லில் வைத்து கட்டக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த வெள்ளை நிற கற்கள், பழுப்பு நிற கற்கள் வந்து சிறப்பான ஒரு பலனை தரும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சின்ன பரிகாரம் நம்ம சொன்னோம் அப்படிங்க இல்லைங்களா? அப்போ சில வகையான படங்களை நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது அது ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி படங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஓடும் குதிரைகள் படம் இருக்கும். அந்த படங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் தலைவாசலேருந்து உள்ள குதிரைகள் ஓடுவதற்கு போல அந்த படங்களை வைக்க வேண்டும். சில பேர் மாற்றி வைப்பாங்க, இது ஒரு விஷயங்க. அதே மாதிரி நீர்வீழ்ச்சிகள் இது மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி இந்த நாய் பொம்மை இது மாதிரி வைக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை நாம் வைக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன குறைபாடுகளை அந்த படங்கள் நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியான சில வகையான வாஸ்து பொம்மைகள், பொருள்கள், வாஸ்து பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லாங்குழலை வந்து வீட்டில் வாங்கி நம்ம வைக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாய் பொம்மைகள் இது மாதிரி வாங்கி வைக்கலாம். அப்புறம் சங்கு வீட்டில் அது வாங்கி வைக்கலாம். அது நல்ல சங்கா எப்படின்னு பார்த்து அதை ஆய்வு பண்ணி தான் அதை வாங்கி வைக்கணும். அது தெரிந்தவர்களும் கேட்டு அதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான பொருட்களை நாம் வாங்கி வைக்கும் பொழுது அது ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பொம்மையோ அல்லது நடனமாடும் விநாயகர் சிலையோ வாங்கி வைக்கும்போது, விநாயகர் பொம்மை அப்படின்னா படங்கள் அப்படிதான், புரியுதுங்களா? சிலைகள் வாங்கி வைக்கும்போது நடனமாடும் விநாயகர் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கும். அதே மாதிரி
புத்தருடைய சிலையும் வாங்கி வைக்கலாம். இப்போ சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி தோணும், புத்தர்லாம் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து புத்தர் அதுக்கப்புறம் தானே வந்தார், எப்படி புத்தர் சிலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருங்கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது புத்தர் சிலை அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு தெரியறதுக்காக புத்தர் சிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு தியானம் செய்கின்ற மனித சிலை, அவ்வளோதான். புரியுதுங்களா? புத்தர் சிலைன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக தெரியுங்கிறதுக்காக சொல்கிறோம். தியான உருவத்தில் இருக்க தியான நிலையில் இருக்கின்ற ஒரு மனித சிலையை வாங்கி நம்ம வச்சுக்கலாங்க. அது உங்களுக்கு அந்த குறைபாட்டை நீக்கி பொருளாதார மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள், அது உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக கூட இருக்கும். அது நம்ம காலங்காலமாக செய்து வந்த பரிகாரங்கள் தான், காலப்போக்கில் அது மாறிவிட்டன. அப்போ அந்த பரிகாரங்கள் எல்லாம் இப்போ மறந்துட்டாங்க நிறைய பேர். வீட்டில் வந்து பசுஞ்சாணம் வெளியில் தெளிக்கிறதே ஒரு வாஸ்து பரிகாரம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லிடுறாங்க. நம்ம முன்னோர்களெல்லாம் தெளிச்சிட்டு வந்தாங்க. இப்போ யாரும் அது தெளிக்கிறதில்ல. இப்போ நம்ம சாணி பவுடர்னு வாங்கி தான் நம்ம தெளிச்சிட்டு இருக்கிறோம். பசுஞ்சாணி யாருமே தெளிக்கிறதில்ல. புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் ஒரு பரிகாரம் தான் வாஸ்து குறைபாட்டுக்கு. அப்புறம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெண்குங்குளியம் ஒரு காம்பவுண்ட் இருக்கணும். அப்ப வள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பையனும். அது அப்ப அன்பு ஒரு வீட்டில் இருக்கணும். அந்த அன்பு மட்டும் இல்ல, அந்த அன்பு அரணா இருக்கணும். அப்படின்னா அரணா என்ன? பாதுகாப்பு. அந்த ஒரு அன்புங்கிறது அந்த வீட்டை ஒரு கட்டி போடணும், அன்பால கட்டி போடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி வீடுன்னு இருந்தா முதல்ல ஒரு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு அரணா இருக்கணும். அப்ப அந்த வீட்டுக்கும் ஒரு அரண் தேவை, அந்த குடும்பத்தில் உள்ள நண்பருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவருக்கும் அரண் தேவை. அறம் வேற, அரண் வேற. அரண்னா பாதுகாப்பு, அறம்னா செயல்களுடைய விதம். மிக்க நன்றி அவருக்கு. முகுந்தன் முரளியை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.